வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 3x3 கியூபோட ரெண்டாவது லேயர் பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டாவது லேயரை எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட் லேயரை பற்றியோ இல்லைன்னா லாஸ்ட் லேயரை பற்றியோ கவர் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நம்ம அது சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இது ஒன்லி ஃபார் இந்த ரெண்டாவது லேயரை எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து 2 மெத்தட் சொல்லி கொடுக்க போகிறேன். 2 மெத்தட், அதாவது இந்த எட்ஜ் பீஸ் இதெல்லாம் வந்து மேட்ச் பண்ண உடனே இந்த எட்ஜ் பீஸ் ப்ளஸ் இங்கே இது எப்படி சேர்க்கணும், மொத்தமே 1 2 3 4 இந்த 4 காயினும் சேர்க்கறது எப்படி, அதுக்கு 2 மெத்தட் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக உங்களுக்கு புரியுதோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மேலும் மூலமாக குளிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் நீங்கள் சேர்க்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட் லேயர் சேர்த்திங்கன்னா அந்த லேயர் அப்படி பாட்டத்தை கொண்டு போயிடுங்க. ஓகே, பாட்டத்தை கொண்டு போயிட்டு இந்த கலர்லாம் கரெக்டாக மேட்ச் ஆதான் செக் பண்ணிவிடுங்க. மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் அதை மேட்ச் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட் ஷோ சேர்க்கும் போதே இந்த கார்னர் எல்லாமே கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு இந்த எட்ஜ் பீஸ் வந்து எட்ஜ் பீஸோட கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஓகே, இங்கே மேட்ச் ஆகிடுச்சு, இங்கே மேட்ச் ஆகிடுச்சு, இங்கே மேட்ச் ஆகிடுச்சு, இங்கே மேட்ச் ஆகிடுச்சு. இப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ரெண்டாவது லேயரை சேர்க்கறதுக்கு ஸ்டார்ட்டே பண்ணணும். ஓகேவா? இப்படி பண்ணும்போது இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்து என்ன வரணும்னா ரெட் கலர் வரணும். ரெட்டு க்ரீன், அது டாப்பில் எங்கே இருக்கான்னு பாருங்கள். இங்கே ரெட்டு இருக்குன்னா ரெட்டு ப்ளூ இருக்குது, ரெட்டு அந்த ரெட்டு க்ரீன் இருக்குது. இந்த காயின் இங்கே போகணும். இதை கொண்டு போகிறதுக்கு கியூபோட பேஸ் ஃபார்முலாம்பாங்க. எல்லாருமே வந்து முதல்ல கற்றுக்கிற பண்ண ஃபார்முலா என்னவாக இருக்கும்னா ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம். நீங்கள் பார்த்துங்க, பண்ண கலைஞ்சிடும். ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம், இது வந்து பேஸ் ஃபார்முலா, எல்லாரும் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான். ரொம்ப எளிமையான ஃபார்முலா இது. ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் போட்டோம்னா எல் ப்ரைம் யூ ப்ரைம் எல் யூ, இவ்வளோ. இந்த 4 ஸ்டெப் தான். இந்த ஃபார்முலா மட்டும்தான் இது தெரிஞ்சாலும் இது அழகாக சால்வ் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் மேலே டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு எந்த காயின் வரணுமோ அந்த காயின் நேராக அலைன் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கே வரணும். இந்த க்ரீன் அண்ட் ரெட் வந்து இங்கே வரணும். ஃபஸ்ட்டு அலைன் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த இடத்துக்கு நேராக அலைன் பண்ணிவிட்டு இங்கே தான் இருக்கும். இந்த 4 காயினில் தான் இருக்கும். ஓகே, இந்த 4 காயினில் இருக்கும். 4 காயினில் இல்லை அப்படின்னா இந்த பக்கம் இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா சேர்க்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அலைன் பண்ணிட்டீங்க. இந்த காயின் எனக்கு கொண்டு போகணும். இது இந்த பக்கம், இது ரைட் சைடு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த காயினை லெஃப்ட் சைடில் அப்படி மறைச்சி வைக்கணும். ஓகேவா? இந்த காயின் ரைட் சைடு போகணும். லெஃப்ட் சைடில் மறைச்சி வச்சுட்டு இந்த இடத்துல அந்த ஃபார்முலா போடுங்க. எந்த ஃபார்முலா? ரைட் சைடில் உள்ள பேஸ் ஃபார்முலா. ஆர்னா மேலே கொண்டு போகிறது. அடுத்து யூனா டாப் ரோ மட்டும் லெஃப்ட்டு கொண்டு போகிறது. அடுத்து ஆர் ப்ரைம் மேலே கொண்டு போனால் ரிட்டர்ன் கீழே கொண்டு வருது. அடுத்து யூ ப்ரைம் டாப் ரோ பழையபடி அதை எடுத்து கொண்டு போகிறது. இப்படி பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல தான் பண்ணோம். அந்த ரோ அப்படி லெஃப்டில் திருப்பிக்கிட்டு திரும்ப இங்கே வச்சு அதே மாதிரி லெஃப்ட் சைடோட பேஸ் பண்ணலாம். லெஃப்ட் சைடு பேஸ் பண்ணுறது எல் ப்ரைம் யூ ப்ரைம் எல் யூ, அவ்வளோங்க. இப்போ போட்டால் பார்த்தீங்களா அழகாக வந்துருச்சு. பார்த்தீங்களா இந்த க்ரீன் ரெட்டு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா இதாங்க சிம்பிள் ஸ்டெப்பு, அவ்வளோங்க. இப்போ இது ரைட் சைடு சேர்க்கறதுக்கு, இங்கேருந்து ரைட் சைடு சேர்க்கறதுக்கு. இப்போ லெஃப்ட் சைடில் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேஸ் பாருங்கள். இந்த கேஸ் என்ன இருக்குன்னா, இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு இந்த இடத்துக்கு இன்னொரு ஒரு ப்ளூ வித் ஆரஞ்சு இங்கே இருக்குது. ஸோ இந்த காயின் லெஃப்ட் சைடில் போனோம். நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம், இந்த காயின் இங்கேருந்து ரைட்டில் போகிறதுக்கு பண்ணிட்டோம். இப்போ லெஃப்ட்டில் போகிறதுனால அதே தாங்க. இப்போது இந்த காயின் லெஃப்ட்டில் போனால் இந்த காயினை இதுக்கு ஆப்போசிட் சைடு மறைச்சி வைக்கணும். மறைச்சி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் மறைச்சி வச்சுட்டு இப்போ அதே ஃபார்முலா தான் உல்ட்டாவாக போடணும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ரைட் சைடு உள்ள ஃபார்முலா போட்டோம்ல, ரெண்டாவது லெஃப்ட் சைடு ஃபார்முலா போட்டோம். இப்போ லெஃப்ட் சைடு ஃபார்முலா ஃபஸ்ட்டு, ரெண்டாவது ரைட் சைடு. அதே இது என்னென்னு எல் ப்ரைம் யூ ப்ரைம் எல் யூ இப்படி போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணணும், போட்டு இடது பக்கம் மாற்றோம்னா இப்போ இந்த காயினை வலது பக்கம் மாற்றணும். இந்த ரோ வலது பக்கம் மாற்றிட்டு அதே ஃபார்முலா ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம். பார்த்தீங்களா அழகாக செஞ்சு பார்த்தீங்களா? சிம்பிள் ஃபார்முலா தான். நீங்கள் வேகமாக பண்ணும்போது கடகடன்னு பண்ணலாம். இந்த மாதிரி கடகடன்னு பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எங்கே இருக்குன்னா இது இங்கே போனால் அப்படி போயிட்டு அவ்வளோதான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் மெத்தட். ஓகேவா? இப்போ மெத்தட் 2 பார்க்கலாம். இது மெத்தட் 2ங்க. மெத்தட் 2ல் என்ன மெத்தட் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் லேயர் நம்ம என்ன டாப்பில் வச்சிடணும். ஓகேவா? ஃபஸ்ட் லேயரை டாப்பில் வச்சுட்டு இப்படி டைப் ஒன்றுனா இது கீழே இருந்துச்சு. இந்த மெத்தடில் மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு இப்போ இந்த இடத்துக்கு என்ன வரணும், ஒரு ரெட் அண்டு ப்ளூ வரணும். அதே போல் ரெட் அண்ட் ப்ளூ இங்கே பாட்டத்தில் இருக்கான்னு பாருங்கள். இந்த இருக்குது ரெட் அண்ட் ப்ளூ இங்கே இருக்குது. இது அலைன் ஆகலை. அப்போ என்ன பண்ணணும், இது இங்கே அலைன் பண்ணிடுங்க. நேராக அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு நேராக அலைன் பண்ணிவிட்டு
இப்போ இந்த மெத்தட் இங்கே போகணும், லெஃப்ட்டில் போகிறோம். இதுக்கு நீங்கள் ஃபார்முலாவில் அதை ஞாபகம் வச்சுருக்கேன்டா, ஆனால் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா போட்டு இதை சேர்க்க போகிறோம். மெத்தட் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா இதை லெஃப்ட்டில் கொண்டு போகணும். அதே தான் லெஃப்ட்டில் கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த பீஸை ரைட் சைடு மறைச்சி வைக்கணும். மறைச்சி வச்சுட்டு இந்த பீஸ் இங்கே தானே வரணும், அதை அப்படியே கீழே இறக்கணும். மறைச்சி வச்ச பீஸை திரும்ப அதே இடத்துக்கு கொண்டு போகணும். கீழே இறக்குனதை மேலே கொண்டு போயிடணும். அதே 4 ஸ்டெப் தான். 4 ஸ்டெப் பண்ணோன்னு என்ன இருக்குன்னா, இந்த டாப் லேயரில் ஒன்று கலைஞ்சிருக்கும், ஒரு ஒயிட்டு கலைஞ்சிருக்கும். அது எங்கே இருக்கும், அங்கே கீழே இருக்கும். ஸோ இந்த ஒயிட்டை இங்கே மேலே கொண்டு போயிடணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஒயிட்டை மேலே ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான், இப்படி வச்சு பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நமக்கு நேராக பார்த்துக்கிட்டு இது மேலே போகணும். அப்போ என்ன செய்யணும், இது ரைட் சைடு அப்படிங்கிறனால இது லெஃப்ட் சைடில் மறைச்சி வைப்பீங்க. இங்கே சேர்க்க வேண்டிய காயினை அப்படி கீழே கொண்டு வருவீங்க. மறைச்சி வச்ச காயினை அதை எடுத்து திரும்ப கொண்டு வருவீங்க. அழகாக சேர்ந்துடும். திரும்ப மேலே கொண்டு போயிடுவீங்க. பார்த்தீங்கன்னா அழகாக சேர்ந்துச்சு. பார்த்தீங்களா, இது வந்து டைப் 2ஓட ஃபஸ்ட் மெத்தட். அதாவது இங்கே இருக்கிற காயினை லெஃப்ட் சைடு சேர்க்கணும். இப்போ ரைட்டில் சேர்க்குறது எப்படின்னு சொல்கிற பாருங்க. இப்போ இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த காயினை நம்ம ரைட் சைடில் அனுப்பணும். அதாவது இங்கே ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது. இந்த காயினை ரைட்டில் அனுப்பணும். ஏற்கனவே லெஃப்ட்டில் இருக்க எப்படி நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரைட்டில் அதே போல் என்னச்சுன்னா அலைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரைட்டில் கொண்டு போகணும். அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு என்னச்சுன்னா இந்த ரோ மட்டும் லெஃப்ட் சைடில் மறைச்சி வைக்கணும். மறைச்சி வச்சுட்டு இந்த இடத்த கொண்டு போகணும். பார்த்தீங்களா, அதை அப்படியே கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வாங்க. இப்போ மறைச்சி வச்ச பீஸை அதே எடுத்து கொண்டாங்க. திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டு இப்போ கீழே இருக்கிற ஒயிட்டை திரும்ப பழைய மேலே கொண்டு போயிருங்க. ஒரு ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த இடத்துல ஒரு ஒயிட்டு கலைஞ்சிருக்கும். அந்த ஒயிட்டு கலைஞ்ச ஒயிட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்க. நமக்கு நேராக ஒயிட்டை பார்த்து வச்சுட்டு இப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போது இங்கே சேர்க்க ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா என்ன பண்ணணும், இதை ரைட் சைடில் ஃபஸ்ட்டு மறைச்சி, அதாவது ஆப்போசிட் சைடு மறைச்சி வைக்கணும். மறைச்சி வச்சுட்டு இந்த பீஸை அப்படியே கீழே இருக்கணும். இந்த ரோ அப்படியே கீழே இருக்குங்க. மறைச்சி வச்சதை அதே இடத்து கொண்டாங்க. அழகாக சேர்ந்துடும். அப்படி மேலே கொண்டு போயிருங்க. பார்த்தீங்களா, அழகாக சேர்ந்துச்சு. பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து 2 மெத்தடுக்குமே லெஃப்ட்டில் எப்படி சேர்க்கணும், ரைட்டில் எப்படி சேர்க்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதுதான் டிஃபால்ட்டு. இப்போ இல்லை வர ப்ராபபிலிட்டி, அதாவது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற சொல்கிற பாருங்க. இப்போ இந்த கியூபில் பார்த்தீங்கன்னா 2 காயின், அதாவது ஃபஸ்ட் ரோ சேர்த்தாச்சு, 2வது ரோவில் இங்கே சேர்ந்துருச்சு, இங்கே சேர்ந்துருச்சு. இந்த பக்கம் 2 தான் சேர்க்க வேண்டியிருக்கு. இந்த பக்கம் சேர்க்கறதுக்கு என்ன ஒன்று, ஒரு க்ரீன் ரெட்டு. அது எங்கே இருக்கான்னு பார்ப்போம், பாட்டத்தில் பார்ப்போம். க்ரீன் ரெட்டு இருக்கா, இல்லை இல்லை இல்லை. 4 காயின் மட்டும் 4மே க்ரீன் ரெட்டு இல்லை. அப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது, ஆரஞ்சு வித்து க்ரீன். இப்போ ஆரஞ்சு வித்து க்ரீன் எங்கே இருக்கான்னு பாருங்கள். ஆரஞ்சு க்ரீன் இல்லை, க்ரீன் எல்லோ, எல்லோ ரெட்டு இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. இப்போ 4மே இல்லை. இந்த 4 காயின்லையுமே இங்கே இருந்தால் தான் இங்கே சேர்க்க முடியும். ஓகேவா, இங்கே இருந்தால் நம்ம லெஃப்ட் பக்கம் போனாலும் அனுப்பலாம், ரைட் பக்கம் எதுனாலும் அனுப்பலாம். ஆனால் இங்கே இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, இந்த காயின், இதுக்கு தேவையான காயின் எங்கே இருக்குன்னா இங்கே மேலே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, இங்கே என்ன வரணும், ரெட் அண்ட் க்ரீன். அது எங்கே இருக்குது, இங்கே இருக்குங்களா, ரெட் அண்ட் க்ரீன் இங்கே இருக்குது. இங்கே என்ன வரணும், ஆரஞ்சு வித்து ரெட்டு, அது இங்கே இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி சில நேரம் கொண்டு வரலாம். இப்படி வந்தால் என்ன செய்யணும்னா சிம்பிளுங்க. இங்கே இருக்கிற காயினை இந்த இடத்துக்கு டம்மியாக கொண்டு வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும். ஓகேவா, அதே போல் இங்கே அனுப்பிச்சுன்னா இது வெளில வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த காயினை டம்மியாக அனுப்ப என்ன செய்யணும், இந்த காயின் இங்கே போனால் என்ன செய்யணும், ஆப்போசிட் சைடு மறைச்சி வைக்கணும். மறைச்சி வச்சுட்டு இந்த காயினை மட்டும் கீழே இறக்கணும். இறக்கியாச்சு. மறைச்சி வச்ச காயினை அதே இடத்துக்கு கொண்டு வரணும். கீழே இறக்குனதை பழையபடி மேலே கொண்டு போயிடணும். ஒரு ஸ்டெப் முடிஞ்சுட்டு இப்போ என்ன இருக்கும், ஒன்று கலைஞ்சிருக்கும், ஒரு எல்லோ ஒயிட் கலைஞ்சிருக்கும். அந்த ஒயிட் எங்கே இருக்குது, கீழே இருக்குது. ஸோ இந்த காயினை மேலே கொண்டு போய் என்ன செய்யணும், இது லெஃப்ட் சைடு, கீபோர்டு லெஃப்ட் சைடு. அப்போ என்ன செய்யணும், ஆப்போசிட் சைடில் இந்த ஒயிட்டை மறைச்சி வைக்கணும். மறைச்சி வச்சாச்சு. இந்த ரோ மட்டும் கீழே இருக்குங்க. மறைச்சி வச்சதை திரும்ப அதே இடத்துக்கு கொண்டு வந்துடுங்க. அழகாக சேர்ந்துடும். பழையபடி மேலே கொண்டு போய்ங்க. இப்போ என்ன இருக்குன்னா, ஏற்கனவே இங்கே ஒரு காயின் வச்சுருப்பீங்கன்னா அந்த காயின் கலைஞ்சி இங்கே வந்துட்டு கீழே வந்துட்டு பாருங்க. இங்கே இருக்கு பாருங்க. இங்கே என்ன வரணும், நமக்கு தேவையான காயின் இங்கே வந்துருச்சு பாருங்க. இங்கே இருந்த காயின் தான் இங்கே இருந்துச்சு, அந்த காயின் வந்துட்டு இங்கே. இது எங்கே போகக்கூடிய காயின், இந்த இடத்துக்கு க்ரீன் அண்ட் ஆரஞ்சு. அப்போ அதுக்கு நேரம் அலைன் பண்ணுங்க. இப்போ இந்த பீஸ் இங்கே போனால் என்ன செய்யணும், இது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் போகுது. சென்டர்லேருந்து ரைட் சைடு போனால் நீங்கள் அதை ஆப்போசிட் சைடு மறைச்சி வைங்க. மறைச்சி வச்சாச்சு. இந்த ரோ அப்படி கீழே இறக்குங்க. மறைச்சி வச்சதை அதே எடுத்து கொண்டு போங்க. அதே பழைய மெத்தட் தான், அதே ஃபார்முலா ஃபாலோ பண்ணுங்கள். இது கலைஞ்சிருக்கும், பழையபடி இது ஆப்போசிட்டில் மறைச்சி வைங்க. இந்த பீஸை கீழே இறக்குங்க. மறைச்சி வச்சதை அதே எடுத்து கொண்டு போங்க, மேலே ஏற்றிடுங்க. அவ்வளோதான், கரெக்டான பீஸ் வந்துட்டா. இது ஒரு மெத்தடு. இது இல்லாமல் வேறு எப்படி வரும்னு சொல்கிற பாருங்க. இந்த மெத்தட் பாருங்கள். இதில் என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு வாய்ப்பு இருக்கலாம். 2வது லேயரில் இந்த காயின் சேர்த்துருப்பீங்க, இதுவும் சேர்த்துருப்பீங்க, இது 3 சேர்த்துருப்பீங்க. ஒன்றே ஒன்று மட்டும் சேராமல் இருக்கும். ஓகேவா, அந்த இடத்துக்கு என்ன வரணும், ஒரு ரெட் அண்ட் க்ரீன். இங்கே இருக்கிற காயின் ரெட் அண்ட் க்ரீன் தான், ஆனால் என்னென்னா மாறி இருக்குது. அதாவது இங்கே வரக்கூடிய ரெட்டு இந்த பக்கமும், இங்கே வரக்கூடிய க்ரீனு இந்த பக்கம் மாறி இருக்குது. இப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கும் அதே மெத்தட் என்ன செய்யணும்னா, ஒரு காயின் டம்மியாக அங்கே அனுப்பிச்சிங்கன்னா இந்த காயின் கீழே வந்துடும்.
கீழே வந்தப்பறம் உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, டம்மியாக அனுப்புகிற கீழே கொண்டு வைக்கணும்னு சொன்னால் அதே மெத்தடு நீங்கள் செய்தோன்னா மெத்தட் 1 போட்டு காட்டுறேன். இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த காயின் இங்கே போன நினச்சிங்கன்னா அதை அப்படியே ரைட் சைடில் மறைச்சி வச்சுட்டு லெஃப்ட் சைட் ஃபார்முலா எல் ப்ரைம் யூ ப்ரைம் எல் யூ இப்படி போட்டோன்னே அதை அப்படி இந்த ஏரியா மட்டும் இந்த பக்கம் திரும்ப அதே ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம். ஆர்னது ஆர் மேலே தூக்கணும். ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம். இப்போ என்னாச்சு, இங்கே வரக்கூடிய காயின் க்ரீன் அண்ட் ரெட்டு கலைஞ்சிங்க வந்துருச்சா? அப்போ என்ன ஃபஸ்ட்டு க்ரீனை மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணியாச்சா? மேட்ச் பண்ணிட்டு அதே ஃபார்முலா. இப்போ இந்த இது இங்கே போகணும். அப்போ என்ன செய்யணும், இதை ரைட்டில் மறைச்சி வைக்கணும். லெஃப்ட்டில் போகணும் அப்படிங்கிறத ஆப்போசிட்டில் மறைச்சி வைக்கணும். மறைச்சி வச்சுட்டு அதே ஃபார்முலா என்னது, எல் ப்ரைம் யூ ப்ரைம் எல் யூ. அவ்வளோதான். பண்ணிவிட்டு இந்த மெத்தடத்துக்கு அப்படியே திருப்பி வச்சுட்டு திரும்ப அதே ஃபார்முலா ரைட் சைடில் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம். இன்னும் அழகாக சேர்ந்துருச்சா? அவ்வளோங்க. இந்த 2வது லேயரில் இருக்க எல்லா சினரியும் நான் கவர் பண்ணிட்டேன். வேறு எக்ஸப்ஷனல் கேஸ் என்ன வருமோ அதையும் கவர் பண்ணேன். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இவ்வளோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்க ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ செஞ்சுக்கிறேன். நன்றி.